உள்ளூர் முதல் உலகம் வரை உங்கள் உள்ளங்கையில் நமது பூமி தமிழகம் தகவல் தளம். இது மக்கள் களம். சிவகுமார் ஃபேமிலி, விஜயகுமார் ஃபேமிலி பற்றி தான் நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இவங்க என்னை ஏமாற்றி, அதாவது பார்ட்னர், அவங்க கம்பெனியில் பார்ட்னராக சேர்க்குறேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சு ஏமாற்றி ஒரு 3 லோன் வாங்கினாங்க. அந்த 3 லோனில் ஒரு லோன் வந்து என்னோட வீடு தான் ஏலம் போயிருக்கு. இதில் வந்து நான் எப்படி அக்யூஸ்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் 3 கேஸும் வாண்டடாக சேர்க்க சொல்லி ரத்னசாமின்றவர் சேர்த்து விட்டுருக்காரு. அவரே ஒரு பொய் கேஸும் எங்கிட்ட கொடுத்துருக்காரு, என் மேலே கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு எந்த கேஸுமே எனக்கு வந்து என்கொயரி கிடையாது, ஒரு கேஸும் கூட என்கொயரி கிடையாது. இந்த அமௌண்ட்டு, சிவகுமார் அடித்த அமௌண்ட் எல்லாமே அவங்க விஜயகுமார் அவங்க அண்ணன் கிட்ட தான் இருக்குது. எல்லாமே ஆப்ரேட் பண்ணது வந்து ராகுல் பாலாஜி. அதுக்கப்புறம் வந்து ரத்னசாமிங்கிறவர் வந்து அவருக்கும் வந்து இந்த லோன் அமௌண்ட்டில் எல்லா டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அவர் பேர்லேயுமே எல்லா டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. இதோட ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ரத்னசாமிங்கிறவர் வந்து என்னை வந்து அவர் நல்லவர் நினச்சிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போனேன். அப்போ வந்து அவர் வந்து சிவகுமார் மேலே வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் எழுத சொன்னார். அதாவது பேங்க் மேனேஜர்கிட்ட அவனை அனுப்பி தான் யூஸ் பண்ணி தான் வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட்டில் எழுதணும்னு சொன்னார். அதை நான் எழுத மாட்டேன், அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லியும் அவர் கேட்கலை. அப்படி நீ எழுதலைன்னா உன்னை வந்து நான் வாண்டடாக சேர்ப்பேன், அடுத்தடுத்து எஃப்ஐஆர் உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்கோ அதை சேர்ப்பேன். அதுவும் இல்லாமல் பேங்க் மேனேஜர் பற்றி நீ எழுதலைன்னா வந்துட்டு உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினார். அப்புறம் வந்து சிவகுமாரை வந்து அந்த கம்ப்ளைண்ட் எழுத சொல்லி சிவகுமார்கிட்ட வந்து பேரம் பேசி கமிஷன் வாங்கலான்னு அவர் பார்க்குறாரு. அப்புறம் வந்துட்டு அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நம்ப வச்சு அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு ஏலம் போகிறத இவரே ஆள் வச்சு ஏலம் எடுத்து இவர் அதில் ஒரு கமிஷன் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் நடக்குது. இது வந்து முழுமையாக போலீஸ் வந்து விசாரிக்கணும் என்ன நடந்ததுன்னு. கண்டிப்பாக வந்து எனக்கு நியாயம் கிடைக்கும் நம்புறேன். ஏமாந்தவங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நம்ப வச்சு அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு ஏலம் போகிறத இவரே ஆள் வச்சு ஏலம் எடுத்து இவர் அதில் ஒரு கமிஷன் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் நடக்குது. இது வந்து முழுமையாக போலீஸ் வந்து விசாரிக்கணும் என்ன நடந்ததுன்னு. கண்டிப்பாக வந்து எனக்கு நியாயம் கிடைக்கும் நம்புறேன். ஏமாந்தவங்களுக்கும் நியாயம் கிடைக்கும்.